வணக்கம், உணவு காதலி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா கைமா வடை. இதற்கு தேவையான பொருட்கள் சோயா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, வரமிளகாய், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி. இப்போது இதுக்கு தேவையான ஒரு மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க நம்ம எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். இந்த தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதியணுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாபீன்ஸை இதில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம சோயாபீன்ஸ் நல்லா குண்டாக உப்பி வரும். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த சோயாபீன்ஸில் இருக்க தண்ணியில் வடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சோயாபீன்ஸை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம என்னதான் வடிகட்டினாலுமே அதில் இன்னுமே தண்ணி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது எல்லா சோயாபீன்ஸையும் நான் பிழிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சோயாபீன்ஸை சேர்த்திக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் சேர்த்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு. இதை சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சமயம் மாவு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்திக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் நான் எதுவும் சேர்க்கலை. இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை நம்ம வடை ஷேப்பில் தட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லா வடையும் தட்டி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இந்த வடையை நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம வடை அழகாக தயாராகிடுச்சுங்க. சோயா கைமா வடை ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறைய ரெசிபியை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.